தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த ஹைட்ரடினைட்டிஸ் செப்பரேட்டிவான்னு சொல்லப்படுகிற ஒரு நோய் நிலைமை தொடர்பாக தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது ஒரு குரோனிக் ஸ்கின் டிசீஸ், அதாவது நீண்ட காலத்துக்கு ஒரு தடவை இருக்கக்கூடிய ஒரு தோல் புற்றுநோய். ஸோ இது தொடர்பாக பார்க்குறதுக்கு முதல் இப்போ தான் எங்களுடைய சேனலுக்கு முதல்ல வாரீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பெல் பட்டனும் இருக்கும், கிளிக் பண்ணுறது மூலமாக நான் போகிற தகவல்களை உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், விஷயத்துக்குள்ளே போவோம். ஸோ இந்த ஹைட்ரடினைட்டிஸ் செப்பரேட்டிவா பேரே ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, வாய்க்கிலேயெல்லாம் போகுதே இல்லை. ஸோ அப்படி நானே இதை வாயால் எடுத்து உச்சரிக்கிறது கிட்டத்தட்ட பல நேரங்கள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முதலே பலதரப்பட்ட முயற்சிகளை எல்லாம் செய்து தான் உச்சரிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான சொல்லும், அதே நேரம் ஒரு காம்ப்ளிகேட்டடான நோய், ஒரு குரோனிக் டிசீஸ், நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸ். ஸோ இந்த நோய் என்ன, இந்த நோய் நிலைமையின் போது அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்றதை முதலாக பார்ப்பேன். ஸோ இந்த ஹைட்ரடினைட்டிஸ் செப்பரேட்டிவான்னு சொல்லப்படுகிற நோய் நிலைமை உண்மையில் முதல்ல நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், ஒரு இன்ஃபெக்ஷனால் வர்ற நோய் நிலைமை இல்லை. இந்த நோய் நிலைமை வந்தால் பிறகு நாங்கள் ஒழுங்காக கவனிக்காவிட்டால் மேபி அது இன்ஃபெக்ட் ஆகி பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர ஆரம்பமே இது இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இது எப்படி உருவாகுது என்றதை முதலாவதாக பார்ப்பேன். ஸோ உங்களோட தோல் படை எடுத்துக்கொண்டா உடலை சுற்றி ஒரு பாதுகாப்பெறனாக இருக்கிறது இந்த தோல். ஸோ இந்த தோல் என்ன செய்யணும்னா பல்வேறு படைகள் இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலீஷில் சொல்கிறேன்டா எபிடெர்மிஸ், டெர்மிஸ், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, இப்படியான படைகள் எல்லாம் இருக்கும். தமிழில் விளக்கமாக சொல்லணும்னா இந்த தோலுக்கு அடியில் இருக்கிற படைகள், பல படைகள் இருக்குது. ஸோ அந்த தோலுக்கு அடியில் இருக்கிற படைகளில் இருந்து தான் இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ்னால் இந்த மயிர் புடகங்கள் எல்லாம் வெளியில் வரும். இப்போ தோலுக்கு வெளியில் இந்த மயிர் வருதுன்னு சொன்னால் அது தோலுக்கு அடியிலேருந்து தான் வருது. அதே மாதிரி எங்களோட உடலில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த வியர்த்தல்ன்றது டக்குட நடக்கும். ஸோ அதுவும் என்ன செய்ய மாட்டோம், உடலுக்கு அடியில் தோலுக்கு அடியில் வியர்வை சுரப்பிகள் இருக்கும், அந்த சுரப்பிகள்லேருந்து தான் வியர்வை வெளியேறும். அதே மாதிரி செபசியஸ் கிளான்னு சொல்லி இன்னொரு சுரப்பு ஒன்று இருக்குது. அந்த சுரப்புகள் மூலமாக தான் உங்களோட சில இப்படி தடவி பார்த்தா ஒரு பிசுபிசாண்டு இருக்கும், அதாவது ஃபெட்டு கொழுப்பு மாதிரியான இது ஒன்று இருக்கும். அதுக்கான ரீசன் என்று பார்த்தா இந்த செபசியஸ் கிளான்ற சுரப்பு தான். ஸோ இந்த மூன்று அதாவது இந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் மற்ற 2 சுரப்புகளால் வர்ற இந்த பதார்த்தங்கள் உடலுக்கு வெளியில் வரணும் கண்டிப்பாக. அப்படி வர்றதுக்கான சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பத்தில் நிரோதிக்கப்படுது, அல்லது அடைப்பேதாடத்தில் வருது. இந்த அதாவது மயிர்ப்புடங்கள் வளர்ந்து வெளியில் வர்றதுக்கு இடமேல ஒரு அடைப்பு வருது, அல்லது இந்த வியர்வை சுரப்பிகள் வெளியில் வராமல் ஏதோ ஒரு புளோக்கேஜால் உள்ளுக்கிய தேங்குது. செபசியஸ் கிளாண்டால் வர்ற சுரப்புகளால் சுரக்கப்படுற சுரப்பிகள் வர்ற இதுகள் வெளியில் வராமல் அடைப்புகள் வருதுண்டா அந்த இடத்துல ஒரு புளோக்கேஜ் வந்து தேக்கம் ஒன்று வருது. ஸோ இந்த தேக்கம் காரணமாக என்ன செய்யணும்னா ஸ்கின்னின் உள்பகுதியிலேருந்து வெளிக்கிட்டு தான் வெளியில் வரும். அந்த மேல் பகுதிகள் கடைசியில் மேல் பகுதியில் ஒரு கட்டிகள் மாதிரி உருவாகும். ஸோ கட்டிகள் எப்படி இருக்குமென்னு சொன்னால் ஸ்டேஜ் 1 நிலைமை என்று சொல்லுவோம். அதை கட்டிகள் ரெட்னஸாக இருக்கும், அதாவது கடும் ரெட்னஸாக இருக்கும். அந்த இடத்தை சுற்றி ஒரு நோ நிலைமை ஒன்று இருக்குது. ஸோ இது ஸ்டேஜ் 1. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டேஜ் 1 நிலைமைன்றது இன்ஃபெக்ஷனால் ஏற்படையில், அதை முதலாக புரிஞ்சு கொள்ளும். ரெண்டாவது ஸ்டேஜ் 2 நிலைமை, அந்த உருவாகின கட்டி என்னென்னு செய்யும்டா வெடிக்கும். சிலது உள்ளுக்குள்ளே இருக்கிற தேக்கங்கள் வெளியில் வரணுன்னா என்ன செய்யும், வெடிப்பதன் மூலமாக தான் வெளியில் வரலாம். ஸோ வெடிக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யும்னா அடுத்த கட்டம் இன்ஃபெக்ஷன் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கட்டிகள் எங்கே உருவாகும் பொதுவாக பார்த்தோம்னா வியர்வை எங்கே சுரக்கிறது அதிகமாக இருக்கோ அங்கே தான் கட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த வியர்வை சுரப்பு அதிகமாக எங்கே இருக்குமென்னு சொன்னால் இந்த ஆக்சிலரி கமக்கட்டு பகுதி, அதை விட குரோயின் ஏரியா, பேக் சைட் அதாவது பட்டாக்ஸ் ஏரியாவில், அதை விட ஆண்களில் பார்த்தோம்னா இந்த வயிறு தொந்தியான ஆக்களுக்கு இந்த வயிற்றின் அடிப்பகுதி, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்பகங்களோட அடிப்பகுதி, இப்படியான பகுதிகளில் தான் பொதுவாக இந்த வியர்வை சுரக்கிற வீதங்கள் எல்லாம் கூடவாக இருக்குது. ஸோ இப்படியான இடங்களில் தான் அந்த அடைப்புகள் வர்றதுக்கான சந்தர்ப்பங்களும் மிக கூட, அதே மாதிரி இந்த கட்டிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். ஸோ ஏற்கனவே வியர்வை சரிந்த இடம்னா இன்ஃபெக்ஷன் ஓரளவுக்கு நிறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கட்டிகள் வெடித்து ஸ்டேஜ் 2 நிலைமையில் வருதுன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல மேபி உங்களோட ஹைஜீன் பிள்ளையாக இருக்குன்னு சொன்னால் இந்த நோய் நிலைமை இன்னும் கூட நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹைஜீனிக்காக இருக்கிறீங்கள், நல்ல சுத்தமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் மேபி டக்குன்னு க்யூர் ஆகலாம். பட் க்யூர் ஆகினாலும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, காயங்கள் மாறிய இடங்களில் ஸ்கேர் மார்க், அதாவது பள்ளங்கள், அந்த அடையாளங்கள், வடுக்கள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகம் இருக்குது.
அடுத்தது ஸ்டேஜ் 3 என்ன இந்த ஸ்டேஜ் 1, 2 நிலைமையில் சைனஸ் ட்ரெக்குன்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபெக்ஷன் டச்சில் பிடிச்சேன்னு சொன்னால் சிதழ்கள் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சிதல் ஒரு பாதையின் மூலமாக வர்றது தான் அந்த சைனஸ் ட்ரெக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்டேஜ் 3 நிலைமையில் எப்படி இருக்குமென்னு சொன்னால் 2 பாதைகள் இருக்கும். அதாவது 2 வாய்க்காலுக்கு இடையில் இன்னொரு வாய்க்கால் போய் தண்ணிகள் கலக்கிற மாதிரி, அது மாதிரியான ஒரு நிலைமை தான். ஒரு 2 பாதைகளுக்குள்ளால குறுக்கால இன்னொரு பாதை இல்லை 2 பாதை ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, அப்படி ஜாயிண்ட் ஆகி பெரிய பாதை ஆகிறதுக்கான வாய்ப்பு, இதை ஃபிஸ்டியூலான்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாயிண்ட் ஆகிறது மூலமாக இந்த காயங்கள் என்ற நிலைமை அல்லது கட்டிகள் மூலமாக உருவாகிற அந்த வடுக்கள் என்ற நிலைமை எல்லாம் ஸ்கேர் மார்க்ன்ற அளவெல்லாம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலது அந்த இடத்துல செல் டீஜென்ரேட், அதாவது ஸ்கின் செல் டீஜென்ரேட்டாக அழிவடைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. தோல் கருப்படைகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. தற்செயலாக காயங்கள் மாறினாலாம் மேடு பள்ளமான நிலைமைகள், அதே நேரம் இந்த தோல் சுருங்கின நிலைமை, இப்படியான நிலைமைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு சாதாரண மனுஷரில் வருதுன்னு சொன்னால் அந்த இடங்கள்ல என்ன செய்ய மாட்டால் உங்களோட தோல் தான் உங்களோட அழகுக்கே ஒரு பொறுப்பான ஒரு இதாக இருக்கும். ஸோ இது காரணமாக ஒரு தோலில் இப்படி ஒரு பிரச்சனை வருது, அது லாங் டேர்மாக இருக்குன்னா மேபி இது மென்டலி எஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு அதுக்கான தீர்வு திட்டங்களை தான் நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். எவ்வளோத்துக்கு எவ்வளவு நீங்கள் இதனை பின்பற்றுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு இந்த நோயை இலகுவாக வெற்றி கொள்ளலாம். ரைட். அடுத்தது இந்த நோய் தொடர்பான விஷயங்களையும் அதன் அறிகுறிகள் ஸ்டேஜ் மாதிரியே என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குமென்னு சொல்லியாச்சு. அடுத்தது இந்த ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட், எப்படி இதை இனங்காண்றது, இந்த நோய் நிலைமை தானண்டு எப்படி இனங்காணுவார்கள் வைத்தியசாலையில் என்பதுவாக அதை பார்ப்போம். பொதுவாக நீங்கள் வைத்தியசாலையை போகும்போது ஆரம்பத்தில் சின்ன கட்டிகள் உருவாதன்னா டிரெக்டாக இது ஹைட்ரடினைட்டிஸ் சப்பரேட்டிவாக தான் சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும். என்னென்று சொல்லுவீங்க, ஏகப்பட்ட சும்மா சாதாரண சூட்டுக்கோப்பளங்களாயும் இருக்கலாம், என்னத்தால் வந்தேன்ட்டு தெரியாது உங்களுக்கு. ஸோ இது லாங் டேர்மாக எஃபெக்ட் பண்ணும் பொழுது அடுத்த ஸ்டேஜ் 2க்கு போகும் பொழுது தான் கிளினிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் மூலமாக இந்த டெர்மட்டோலஜிஸ்டால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அவர்களுடைய அனுபவத்தை வச்சுக்கொண்டு இது இந்த நிலைமை தான் என்று கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கிளினிக்கலி ஐடென்டிஃபிகேஷன் தான் முதலாவது இதனை இனங்காண்றதுக்கான முறை. இரண்டாவது ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அதன் மூலமாகவும் இது இந்த ஆழங்கள், அதாவது இந்த ஆழங்கள்லேருந்து இந்த கட்டிகள் உருவாகுது என்றதை வச்சுக்கொண்டு இந்த நோய் நிலைமை தான் இனங்காணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக கடைசி ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் பயாப்சி எடுத்து பார்க்குறது. அந்த இடத்துலேருந்து ஒரு சோதனை மாதிரி ஒன்று எடுத்து டெஸ்ட் பண்ண அனுப்புகிறது. ஏன் இதை சோதனை மாதிரி எடுக்கிறேன்னா இன்னொரு ரீசனும் இருக்குது. சம்டைம்ஸ் தோல் சார்ந்த இந்த கேன்சர், அதாவது ஸ்கின் ஸ்கேமல் செல் கார்சினோமா வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அது இல்லை, அந்த பிரச்சனை இல்லை, இது ஹைட்ரடினைட்டிஸ் சப்பரேட்டிவாக தான் என்று சொல்கிற ஒரு நோய் நிலைமை தான் என்று கன்ஃபார்ம் பண்ணி கொள்வதற்காகவும் இந்த பயாப்சி டெஸ்ட்டை செய்து கொள்ளலாம். ஸோ இந்த 3 முறைகள் மூலமாக தான் பொதுவாக இந்த நோய் நிலைமையை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். ரைட். அடுத்ததாக இந்த நோய் நிலைமையை ஏற்படுத்துகிற காரணிகள், கோஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், என்னென்ன ஈட்டியாலஜி இருக்குது என்ற தொடர்பான விஷயங்களை பார்ப்போம். ஸோ பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் இந்த நோய் நிலைமை தொடர்பாக நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த காரணத்தால் தான் இது அதிகமாக ஏற்படுது, இந்த நோய் நிலைமை ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு ரீசனும் சொல்லிட்டாக கண்டுபிடிக்கப்படலை. அதாவது இதுதான் ரெண்டு பெர்ஃபெக்டான ரீசன் ஒன்றும் இல்லை. பட் இப்படி இருக்கலாம் என்ற சொல்லி எடுகோள்கள், எதிர்வு கூறல்கள், ஹைபோதீசிஸ் இது வரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கு பல்வேறு காரணங்கள். அதில் முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த உடல் பருமன் அதிகரிப்பு. யாரெல்லாம் உடற்பருமன் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நோய் நிலைமை வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. இரண்டாவது, பெண்களுக்கு ஆண்களை விட 3 மடங்கு கூட சான்சஸ் இருக்குது இந்த நோய் நிலைமை வர்றது. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷுவல் ஹோமோன் ஆண்ட்ரோஜன்ஸ் என்று சொல்லப்படுற ஹோமோன்களோட சில சமயங்கள் அதிகமாக சுரக்கிறது, அதை விட இந்த இறுக்கமான உடைகள் அணிகிறது, அதன் மூலமாக வியர்த்தர்கள் தடைப்படுறது. மேபி அவர்கள்லாம் காஸ்மெட்டிக்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுவார்கள். பட் ஏற்கனவே காஸ்மெட்டிக்ஸ் மூலமாக இந்த நோய் வாரதில்லை. பட் ஏற்கனவே இந்த பிரச்சனை வருது வந்துன்னு தெரிஞ்சும் சம்டைம்ஸ் அவர்கள் இந்த அழகு சாதன பொருட்களை பாதிக்கும் பொழுது மேபி இது இன்னும் ட்ரிகர் பண்ணி இந்த நிலைமை ட்ரிகர் ஆகி இன்னும் கொஞ்சம் இதன் தாக்கம் கூறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் பெண்களுக்கு ஆண்களை விட 3 மடங்கு சான்சஸ் கூட. அடுத்தது பெண்களில் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, கன்ட்ராசெப்டிவ்ஸ் பில்ஸ் பாவிக்கிறது. கணக்க அடிக்கடி இந்த கர்ப்பத்தடை மாத்திரைகள் அதிகம் பாவிக்கிறதாலே மேபி இது வரலாம்ன்ற மாதிரி சொல்கிறார்கள். இதை தவிர ஹை லெவலில் இந்த இம்யூனிட்டி இருக்கிறது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிக அளவில் இருக்கிறது.
ஒரு ரீசனாக சொல்லப்படுகிறது. இந்த விட இன்னொரு ரீசன், மிகப்பெரிய ரீசன் என்றால் ஜெனட்டிக்கல் ரீசன், அதாவது உங்களோட பாரம்பரியம். உங்களோட குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் உங்களுக்கும் பெறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அது ஒரு ரீசனாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுகள் இப்படியான காரணிகள் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தவிர இப்போ உங்களுக்கு நோய் நிலைமை வந்துட்டேன்னு சொன்னால் இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்றது, உங்களோட ஹைஜீன், அது நோய் நிலைமை வந்த பிறகு ஒழுங்காக சுத்தபத்தமாக இருக்கிறது மூலமாக இல்லாமல் இருக்கிறதால மேபி சான்சஸ் வர்றதுக்கு தான் இந்த பர்சனல் ஹைஜீன் ஒரு ரீசனாக இருக்குது. மற்றபடி மெயின் ரீசன் இந்த ஒபேசிட்டி, ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், அதை விட இந்த பெண்களில் கூட வர்றதுக்கான சாந்தியங்கள், இந்த மூன்றும் தான் மிக பிரதான காரணிகளாக இருக்குது. ரைட். அடுத்தது ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ். என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இதுக்கு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நோய் நிலைமை ஆரம்பத்தில் வருதுன்னு சொன்னால் இதை இந்த ஹைஜீன், இப்போ பர்சனல் ஹைஜீன் நல்லா இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். ரெண்டாவது, இந்த நிலைமை வர்றதுக்கான காரணிகளை நிப்பாட்டுறது மூலமாக செய்யலாம். காரணி என்ன? ஒபேசிட்டி ஒரு ரீசன் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஒபேசிட்டியை நீங்கள் குறைக்கிறது, உடற்பருமன் அதிகரிப்பை குறைக்கிறது மூலமாக இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். பட் ஜெனட்டிக்கலி இந்த பிரச்சனையை ஒன்றும் செய்யலை, அதாவது பாரம்பரியம் சார்ந்து வர்றதோ நீங்கள் ஒன்றுமே செய்யலாது, அப்படி வருதாண்டா ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். பட் அப்படியான சந்தர்ப்பம் இல்லாமல் உங்களால் மாற்றியமைக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது, இப்போ சின்ன கட்டிகள் வருதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வோம் பாத், அதாவது சுடுதண்ணி குளியல்கள், ஒத்தனங்கள் கொடுக்குறது மூலமாக ஆரம்ப கட்டங்கள்லேயே அந்த நிலைமைகள், அதாவது கட்டிகள் ஏற்படுற நிலைமைகளை வற்ற வைக்கிறது, அப்படியான செயற்பாடுகள் செய்கிறதுக்கு மூலமாக இதனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதை விட பர்சனல் ஹைஜீன்ன்றது சரியான முக்கியம். காலையும் மாலையும் இந்த வியர்வை சுரக்கிற பகுதிகள், அதாவது வியர்வை உருவாகிற பகுதிகளை வடிவாக க்ளீனாக வச்சு கொள்ளலாம். ஸோ அதன் மூலமாக இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 நிலைமைக்கு போகுதுன்னு சொன்னால், கட்டிகள் வெடிக்குதுன்னு சொன்னாலும் மேபி அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்குன்னு தான், பட் நீங்கள் அதை அந்த இடங்களை நல்லா சவுக்காரம் போட்டு கழுவி சுத்தமாக உலர்ந்த நிலையில் வச்சுருக்கிறது மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால் விரைவாக குணப்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது ஒரு மெத்தட். இதை தவிர வைத்திய நடைமுறைகள்னு பார்த்தோம்னா இப்போ ஏதாவது ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டேஜ் 2 நிலைமைகளில் தான் இது தேவைப்படும், ஸ்டேஜ் 1 நிலைமையில் தேவைப்படாது. ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் பெயின் தான் இருக்கும். ஸோ பெயினை நிப்பாட்டுறதுக்காக, நோ நிலைமைகளை நிப்பாட்டுறதுக்காக நீங்கள் நோ குளுசைகளை பொதுவாக பாவிக்கலாம். பட் ஸ்டேஜ் 2 நிலைமைக்கு போகும்பொழுது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக்கோ அல்லது அது சார்ந்த நுண்ணங்கிகள் சார்ந்த க்ரீம்ஸ்களையோ, அதாவது டொப்பிக்கல்னு சொல்லுவோம், மேலே அப்ளை பண்ணுற க்ரீம்களையோ, அல்லது சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் லெவல் கூடவே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஊசி மருந்துகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் சார்ந்த ஒரு வைத்திய நிபுணருடைய பரிந்துரையின் கீழே தான் இதுகளை நீங்கள் பின்பற்றணும். ஸோ நீங்களாயே முடிவெடுக்கக்கூடாது, இந்த நிலைமைக்கு இந்த மருந்தை யூஸ் பண்ணால் சரி. சம்டைம்ஸ் அது வேர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்படியான பிரச்சனை வருதுண்டா உடனே வைத்திய உதவிகள் என்ன ஆடுறது அதுக்கும் சிறந்தது. ஸோ ஸ்டேஜ் 3 நிலைமைக்கு போகுதுன்னு சொன்னால் பல்வேறு கட்டிகள் வருது அந்த இடத்துலேண்டா மேபி சர்ஜிக்கல் ஆப்ஷனுக்கு போகலாம். சர்ஜிக்கல் ஆப்ஷனில் இப்போ சிங்கிள் கட்டிகள், சின்ன ஒரு சிங்கிள் அப்சஸ் தான் வருதுன்னு சொன்னால் மேபி அந்த கட்டிகளை வெட்டி ஆட்டிட்டு சூச்சர்ஸ் போடுறது மூலமாக ஓரளவுக்கு அந்த நிலைமையை கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம். ஆனால் இப்போ இந்த சிங்கிள் கட்டிகள், சிங்கிள் அப்சஸ் வர்ற நிலைமையில் நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க, அது மல்டிபிள் ஆகி ஸ்டேஜ் 3 பெரிய லெவலில் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் கூட. ஸோ பெரிய இடங்களில் பரவி மேடு பள்ளங்களாக, பள்ளந்திட்டிகளாக காயங்கள் அதுகள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் கூட. ஸோ அப்படியான நிலைமையில் ஸ்கின் கிராஃப்ட், அதாவது இன்னொரு இடத்துலேருந்து தோலை எடுத்து இந்த இடங்களில் தோள்களில் பொறுத்துறது மூலம் அப்படியான சர்ஜரிகள் மூலமாக ஈஸியாக இந்த நிலைமையை வெற்றி கொள்ளலாம். ஸோ அப்படியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இலங்கையில் இருக்கோ தெரியாது, பட் இந்தியாவில் இருக்குது இந்த லேசர் தெரப்பி என்று சொல்லி. அதாவது ஆரம்பத்தில் இந்த கட்டிகள் உருவாகும் பொழுது மேபி ஸ்டேஜ் 2 இதனை ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னா லேசர் தெரப்பிகள் மூலம் இதனை சரி செய்கிற நிலைமைகளும் இருக்குது. அது இந்தியாவில் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இலங்கையில் இருக்கோ இல்லையோன்றது எனக்கு தெரியல. ஸோ இங்கே அது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறாங்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும். ஸோ இதுதான் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ். உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கு, இந்த ஹைட்ரடினைட்டிஸ் செப்பரேட்டிவான்னு சொல்லப்படுகிறது ஒரு இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் இல்லை பேசிக் ஆரம்பத்தில். அது படிப்படியாக வந்தால் பிறகு தான் உங்களோட பர்சனல் ஹைஜீனால் அது இன்ஃபெக்டியஸ் டிசீஸாக மாறுது, பல்வேறு பிரச்சனைகளை உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக கொடுக்குது. ஸோ வெற்றிகரமாக இதை எதிர்கொள்கிறன்றது உங்களோட கைகளில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், பர்சனல் விஷயத்தை சொல்ல மறந்து போனேன், ஃபிட்டான க்ளோத்ஸ், அதாவது லூஸான க்ளோத்ஸை போடுறது, உடுப்புகள், அதாவது இறுக்கமான உடைகளை அணியாமல் லூஸான உடுப்புகளை அணிகிறது,
அதுவும் கொட்டன் இந்த தூய பருத்திகளான உடைகள், உடலில் வியர்வை உறிஞ்சக்கூடிய உடைகளை அணிகிறது எல்லாம் உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த நோய் நிலைமையை வெற்றி கொள்ளலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பூரணமாக விளங்கி இருக்குமென்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.